ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியின்படி வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 46 56 முடிய. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின் தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை உங்களை பாசத்தோடு வழிநடத்தக்கூடிய பங்கு அருட்பணியாளர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்குமே தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை இது கடவுளுடைய சித்தமாக கூட இருக்கலாம். இம்மட்டுமாக கஷ்டப்பட்ட நாம் வழிபாடுகளை இழந்து ஆலய வாயில்களை அண்டி வர முடியாமல், கடவுளை தரிசிக்க முடியாமல், முகமுகமாக தரிசிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட நமக்கு ஒரு விடியல் என்பது அன்னையினுடைய பிறப்பு விழாவில். எனவே இது கடவுளுடைய சித்தமாக கூட இருக்கலாம், அன்னையினுடைய பரிந்து பேசுதலாக கூட இருக்கலாம். எனவே மீண்டும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே, அதிலும் குறிப்பாக இந்த திருப்பலியினுடைய முன்னுரையில் சொல்லப்பட்டது போல இங்கு சாட்சியங்களாக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே விழா நல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு விழா என்று இந்த விழா திருப்பலியில் 2 கருத்துக்களை உங்களுடைய மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த இடத்திலிருந்து நீங்கள் இல்லம் செல்லுகின்ற பொழுது உங்கள் வாழ்விற்காக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய வாழ்க்கை பாடம். இன்னொன்று, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களிடம் இந்த அன்னையை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்கள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொரோனாவுக்கு பின் வாழ்வு என்ற ஒரு மைய கருத்தில் நமக்கு தரக்கூடிய அறைக்கூவலில்
அல்லது வாழ்க்கை பாடமாக இது அமைகிறது. இன்று இந்த பிரபஞ்சத்தை கொரோனா என்ற இந்த தொற்று பெருந்தொற்று பாதித்திருக்கிறது. இந்த தொற்று இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், இந்த பெருந்தொற்றை விட, இந்த கொரோனா என்ற பெருந்தொற்றை விட நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய இன்னொரு பெருந்தொற்று இருக்கிறது. அதை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடக்கூடிய அந்த பெருந்தொற்று என்பது ஒருவேளை இன்று இருந்து அல்லது நாளை மறுதினம் அல்லது இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் அல்லது வரக்கூடிய வருடத்திற்குள் இந்த பெருந்தொற்று நம்மை விட்டு அகன்று சென்றுவிடும். இதற்கான கண்டுபிடிப்புகள் விரைவில் வந்துவிடலாம். ஆனால் நம்மை விட்டு பிரியாத ஒரு பெருந்தொற்று திருத்தந்தை குறிப்பிடுவார், அகந்தை என்ற ஒரு வார்த்தை. இதைத்தான் லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 வசனம் 46 56 வரை அவள் பாடிய அந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்னையினுடைய பாடல், அன்புக்குரியவர்களே, மிக அருமையான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு பின்புலத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அன்னையினுடைய தாய் தந்தை ஜோக்கிம் அன்னம்மாள் இவர்களுக்கு குழந்தை பாக்கியமில்லை. நெடுநாட்களாக குழந்தைக்காக ஏங்கி இவர்கள் ஆலயத்தில் ஜெபித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த அன்னை மரியாள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட, வாக்களிக்கப்பட்ட அல்லது ஒரு பெட்டமாக, பரிசகமாக அவர்களுக்கு இந்த குழந்தை கிடைக்கிறது. இந்த பச்சிளம் குழந்தையை, இந்த மழலை செல்வத்தை இந்த அன்னாள் சுவாக்கியம் எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் சென்று, பொதுவாக தலைப்பேரான ஆண் குழந்தையை ஆண்டவருக்கு கொடுப்பது வழக்கமானால், இந்த பெற்றோர்கள் இந்த அன்னையை ஆண்டவருக்கு பரிசாக வழங்கிய ஒரு நிகழ்வுதான் இன்றைய நாள். அவளுடைய பிறப்பு விழா நமக்கு தரக்கூடிய ஒரு மிக அருமையான செய்தி. பெண் குழந்தைகளில் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பெற்றோரால் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை என்றால் அது அன்னை மரியாள் மட்டுமே. எனவே பெண்களுக்குள் அவள் தலைப்பேராக பிறந்தவள் மட்டுமல்ல, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் மட்டுமல்ல, பெண்களிலேயே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவளும் அவள் மட்டுமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக பிறப்பிலேயே ஜென்ம பாவமின்றி, பிறப்பிலேயே கர்ப்ப பாவமின்றி, பாவம் அண்டி அணுகாமல் பிறப்பிலேயே தூய்மையாக பிறப்பெடுக்கப்பட்ட இந்த அன்னை, அன்புக்குரியவர்களே, பாடிய பாடலுடைய பின்புலம் லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 வசனம் 29 அன்னை மரியாளை திருத்தூதர் கபிரியேல் சந்திக்கிறார். அருள்மிகு பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற அந்த அருமையான ஒரு வார்த்தையை அந்த தூதர் அவர்களுக்கு சொல்லுகிறார். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 வசனம் 39 இந்த அன்னை அந்த தூதருக்கு தன்னுடைய மறுமொழியாக சொல்லுவாள், நான் ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஆக அன்னைக்கு அந்த தூதர் சொன்ன வார்த்தை, நீ ஆண்டவருடைய தாய், நீ கடவுளை ஈன்றெடுக்கக்கூடிய அன்னை என்ற அந்த மிகப்பெரிய இடத்தை அடைந்த பின்பு அவள் இந்த பாடலை பாடுகிறாள். இந்த பாடலில் திருத்தந்தை சொல்வது போல, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தாய், கடவுளுடைய தாய், இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய, இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய, இந்த பிரபஞ்சத்தை 6 நாட்களில் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அசைவன, ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாவற்றையும் உருவாக்கிய கடவுளை ஈன்றெடுக்கக்கூடிய தாய் என்ற நிலையை அடைந்த பின்பு அவள் பாடிய பாடல்தான் இன்றைய நற்செய்தி. என்ன பாடல்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாடலில் மீட்பின் வரலாற்றை அவள் ரத்தின சுருக்கமாக சொல்லித் தருகிறாள். தொடக்க நூலிலிருந்து லூக்கா எழுதின செய்தி வரை உள்ள அந்த ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டினுடைய அந்த 46 புத்தகங்களையும் புதிய ஏற்பாட்டினுடைய 27 புத்தகமும் சொல்லக்கூடிய இந்த 73 புத்தகத்தினுடைய ரத்தின சுருக்கம் தான், அல்லது மீட்பினுடைய வரலாறு தான் அவளுடைய அந்த பாடல். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது,
மீட்பராம் கடவுளை என் மனம் நினைத்து பேரவகை கொள்ளுகிறது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் பல செய்துள்ளார். இந்த கணம் முதலே எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று கூறுவார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் பல செய்துள்ளார். தூயவர் என்பதை அவருடைய திருநாமம். அன்புக்குரியவர்களே, ஆக கடவுளுடைய அந்த தாய் என்ற அந்தஸ்தை அடைந்த பிறகு, கடவுளுடைய அந்த கடவுளை ஈன்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற பிறகு, இந்த பிரபஞ்சம் இந்நாளிலிருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த கடை நாள் வரை ஆண்டவருடைய தாய் என்று போற்றக்கூடிய அந்த உன்னதமான நிலையை அடைந்த பின்பு அவளிடம் காணப்பட்ட அந்த தாழ்ச்சியை தான் திருத்தந்தை சொல்லுவார். நமக்கு இந்த பெருந்தொற்றுக்கு பிறகு தேவை தாழ்ச்சியும் விட்டுக் கொடுக்கூடிய மனப்பான்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபாவமும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு விழாவிலிருந்து இந்த இல்லத்திலிருந்து நம்முடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது எதை வாழ்க்கை பாடமாக எடுத்து செல்கிறோம்? அன்னைக்கு மிக அருமையான ஒரு விழா. அன்னைக்கு இந்த பெருந்தொற்றுக்கு பிறகு நம்முடைய இந்த கிராமத்தில், நம்முடைய இந்த பங்கில் இவ்வளவு மக்கள் இணைந்து வந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் பாடிய பாடல்கள் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய முகத்தில், உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த வெளிப்படுத்த முடியாத அளவு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இந்த விழா என்றால், இந்த விழாவில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த அன்னை உங்களுக்கு தரக்கூடிய அறைக்குவல், உங்களுக்கு தரக்கூடிய வாழ்க்கை பாடம், உங்களுக்கு தரக்கூடிய வீட்டு பாடம், உங்களுக்கு தரக்கூடிய பெருந்தொற்றில் இருக்கக்கூடிய மனப்பாடம் என்றால், அவள் இறைவனுடைய தாய் என்ற நிலையை அடைந்த பிறகு அவள் இறங்கி வந்தாள். அவள் எலிசபெத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அவள் இறங்கி வந்தாள். அந்த எலிசபெத்தோடு 3 மாதம் தங்கி இருக்கக்கூடிய அளவிற்கு, அவளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவிற்கு அவள் தன்னை தாழ்த்தினாள். அந்த அன்னையினுடைய பிள்ளைகள் என்றால், பிரியமானவர்களே, நம் திருத்தந்தை நமக்கு தரக்கூடிய வாழ்க்கை பாடம். கொஞ்சம் இறங்கி வருவோம். வசதிகள், வாய்ப்புகள், அந்தஸ்துகள், படிப்புகள் இவையெல்லாம் வாழ்வில் வந்து செல்லக்கூடியவைகள். இன்ற தினம் இருக்கலாம், நாளை உங்களிடம் இருக்கலாம், நாளை மறுதினம் இன்னொருடம் இருக்கலாம். ஆனால் இறுதி வரை நம்மோடு இருப்பது கடவுளுடைய அருளும் அன்னையுடைய உடனிருப்பும் ஆசீரும். எனவே இந்த உலகத்தையே ஈண்டெடுத்த கடவுளுடைய தாய் என்ற அந்த அந்தஸ்தை அடைந்த பிறகு அவள் இறங்கி வரக்கூடிய அந்த மனப்பான்மை அவளிடம் இருந்ததால் அவளுடைய பிள்ளைகள் என்றால் நமக்கும் இந்த மனப்பான்மை தேவை என்பதை இந்த மறையினுடைய முதல் பகுதியாக நாம் புரிந்து கொள்ள விளைகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, 2வது பகுதிக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். அன்னையை பற்றி அதிகமான கேள்விகள், அன்னையை பற்றி அதிகமான விவாதங்கள், அன்னையினுடைய மகத்துவத்தை பற்றி அளவுக்கு அதிகமான பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில், இந்த கொரோனா பெருந்தொற்றின் பொழுது நாம் எல்லோருமே அமைதியாக இருந்த பொழுது ஒருவர் வாய்களியே பேசினார். அவர் பேசியது அன்னையை பற்றி அவ்வளவு தரக்குறைவாக, அன்னையை பற்றி அவ்வளவு மோசமாக, அன்னையினுடைய திருத்தலமாகிய வேளைமா நகரை பற்றி மிக கேவலமாக பேசிய ஒரு நபரையும் நாம் மறந்துவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, அவருக்கு இன்று பதில் கூறுகிறேன். அன்று பதில் கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவில்லை, ஆனால் இன்று இந்த இடத்தில் அவருக்கு பதில் கூறுவது சாலச்சிறந்த என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவை அன்னையை வழிபடவில்லை, அன்னையை கடவுள் என்று சொல்லவில்லை. ஆனால் கடவுளை ஈண்டெடுத்தவர் என்ற மிக உயர்ந்த மதிப்பை அன்னைக்கு கொடுக்கிறோம். காரணம் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் செய்ய முடியாத, நம்மால் செய்த முடியாத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை அவள் செய்தாள். அவள் வாழ்ந்த காலத்தை நாம் பார்க்க வேண்டும். அவள் வாழ்ந்த காலத்தில் கன்னி ஒருத்தி ஆண் மகனுடைய தொடர்பில்லாமல் அல்லது திருமணமாகாமல் கருவுற்றால் அவளை நடுத்தெருவில் இழுத்து வந்து கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்ற திருச்சட்டம் அவர்களுக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லாவற்றை யூத சம்பிரதாயத்தை மீறி பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைவு வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் இவர்களுடைய அடக்குமுறைகளை மீறி, இவர்கள் கொடுத்திருந்த சட்டங்களை மீறி, எல்லாவற்றையும் மீறி அவள் சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவருடைய அடிமை, எமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அப்படி என்றால் அவள் கருவுற்றால், கருவுற்றது தெரிய வந்தால் அவளை நடுத்தெருவுக்கு இழுத்து வந்து கல்லால் எறிந்து யூத சமுதாயம் கொலை செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறது. இருந்தும்
ஒரு பெண்மணியாக அவள் தனியாக நின்று மீட்பின் தாயாக நின்று அவள் போரிட்டாள் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள், இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்கிறவர்கள், இந்த உலகத்தில் இன்னும் பிறக்க இருக்கிறவர்கள் ஒருவன் கூட அன்னையினுடைய தாய்மையை பற்றி, அன்னையுடைய தூய்மையை பற்றி, அவளுடைய மகத்துவத்தை பற்றி, அவளுடைய மாண்பு மரியாதையை பற்றி கேள்வி கேட்கவோ அல்லது விவாதிக்கவோ அல்லது அன்னையை பற்றி ஒரு வார்த்தை அப்பழுக்கற்றவள் கண்ணியற்றவள் என்று சொல்ல ஒருவருக்கு கூட அருகதை இல்லை. ஏனென்றால் அவள் நம் எல்லோருக்கும் முன்னால் ஒரு ஆண்மகன் செய்ய முடியாததை, ஒரு ராயப்பர் செய்ய முடியாததை, ஒரு தோமா செய்ய முடியாததை, அல்லது இயேசுவோடு 3 வருடம் இருந்து அவரோடு உண்டு குடித்த ஒவ்வொருவருமே செய்ய முடியாததை அவர்களுக்கு முன்பு செய்து காட்டியவள் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாள் தைரியமானவள், அன்னை மரியாள் துணிச்சல் மிக்கவள், அன்னை மரியாள் ஆண்டவருடைய அந்த மீட்பு பணியில் உடனிருந்தவள் என்பதால் அவளை பற்றியும் நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நேரம் குறைவாக இருப்பதால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுடைய மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைப்பார்கள். அன்னையினுடைய விண்ணேற்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை திருவை கொண்டாடுகிறது. அதாவது இந்த விழாவினுடைய அர்த்தம் என்ன? அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டாள். அன்னையினுடைய உடல் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டாலும் அவளுடைய மகனும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவளுடைய உடல் விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டது. அவளுடைய உடல் இந்த மண்ணில் மண்ணோடு மக்கவில்லை, அவளை புழு பூச்சி அண்டவில்லை. அவளுடைய உடல் ஆன்மா எல்லாமே கடவுளுடைய திருநிலையில் இருக்கிறது என்பதை அந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் இந்த விவிலியத்தில் எந்த இடத்தில் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டாள் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த கேள்வியை கேட்கக்கூடிய அறிவிலிகளுக்கும் இந்த விவிலியத்தை சரியாக படிக்க தெரியாதவர்களுக்கும் அல்லது மந்த புத்தி உள்ளவர்களுக்கும் அல்லது எல்லாவற்றையும் சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு என் பதில். மத்தேயு செய்தி அதிகாரம் 1 வசனம் 1-18, மார்க்கு செய்தி அதிகாரம் 1 வசனம் 1, லூக்கா செய்தி அதிகாரம் 1 வசனம் 1-5, யோவான் செய்தி அதிகாரம் 1 வசனம் 1-18. இந்த 4 நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனங்களை வாசியுங்கள். விடயங்க இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்து செல்லப்பட்டதை இந்த நற்செய்தி ஒரு இடத்தில் கூட நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் அறிவுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்திக்க தெரிந்தவர்கள், மந்த புத்தி இல்லாதவர்கள், பரிசெயத்தன்மை இல்லாதவர்கள், சதுசெயத்தன்மை இல்லாதவர்கள், சட்டத்தை மட்டும் பிடிக்காதவர்கள், எழுத்து புள்ளி கமா கோலன் இவைகள் அடிப்படையில் வாதிடாதவர்கள் எல்லாம் இந்த விவிலியத்தை மிக நுணுக்கமாக துல்லியமாக நீங்கள் படித்தால் விளக்கம் அங்கிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டினுடைய முதல் 4 புத்தகங்கள் மார்க்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி மற்றும் யோவான் நற்செய்தி, இந்த 4 நற்செய்திகளுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதை நிரூபிக்க எழுதப்பட்டவைகள். இவைகள் அன்னை மரியாள் இறைவனின் தாய், அவள் விண்ணேற்றம் அடைந்தாள், அவள் உடலோடும் ஆன்மாவோடும் முன்னேற்றம் அடைந்தாள் என்பதை எழுதப்பட்டவைகள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து 3 வருடங்கள் பணி செய்து அவர் சிலுவையில் மரித்து இறந்து விட்டார், உயிர்த்தெழுந்தார். ஆனால் யூதர்கள் நம்பவில்லை. யூதர்கள் எந்த அளவிற்கு நம்பவில்லை என்றால், இறைவாக்கின எசேயாவுடைய புத்தகம் அதிகாரம் 7 வசனம் 14 சொல்லுகிறது, கன்னி ஒருத்தி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று. இதையே மீகா இறைவாக்கினும் சொல்லுவார். கன்னி ஒருத்து கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆக பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து ஆகமங்களும், பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து இறைவாக்கு நூல்களும், பழைய ஏற்பாட்டினுடைய 4 பெரிய இறைவாக்கு நூல்களும், பழைய ஏற்பாட்டினுடைய 13 சிறிய இறைவாக்கு நூலாக
17 இறைவாக்கு நூல்களுமே சொன்னவைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருந்த பொழுது கூட பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் இயேசுவை கடவுள் என்று, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், அஞ்சினார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று பரப்பியர்களை துன்புறுத்திய அந்த காலத்தில் இந்த 4 நற்செய்தியாளர்களுமே ஆண்டவர் இயேசு, அதாவது நாசரேத்தூரில் பிறந்த, கன்னிமிடந்து பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி அவர்தான் ஆண்டவரும் இயேசுவும், பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவும் புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமும், கடவுளுடைய ஒரே மகன் என்பதை நிரூபிக்கவே இந்த 4 நற்செய்திகள் எழுதப்பட்டதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுப்பதற்காக இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுப்பதற்காக அன்னை மரியாளை பாவம் இல்லாமல் பிறக்க செய்த கடவுள், அன்னை மரியாளை ஜென்ம பாவமின்றி இந்த உலகத்தினுடைய எந்த பாவத்தினுடைய அந்த அணு கூட அவளை அண்ட முடியாமல் அவளை காத்த பரிசுத்த தேவன், அவள் இறந்த பின்பு அவள் உடல் என்பது என்ன அன்புக்குரியவர்களே? அன்னை மரியாளுடைய உடல் என்பது என்ன? இன்று இந்த உலகத்தில் இத்தனை 1000 கோடிகள் ஆலயங்கள் இருக்கிறதே, அத்தனை ஆலயத்தினுடைய முதல் ஆலயமே அந்த அன்னை மரியாள், இயேசுவை சுமந்த முதல் ஆலயம். நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது நற்கருணை பேழையை பார்த்து இருகரம் குவித்து சாஷ்டாங்கமாக அந்த நற்கருணையில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி கும்பிடுகிறீர்களே, சாஷ்டாங்கமாக விழுந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கேட்கிறீர்களே, அந்த நற்கருணை பேழையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாக சுமந்த நற்கருணை பேழைதான் அவருடைய கருவறை அன்புக்கிறவர்களே. ஆக கடவுளை சுமந்த ஆலயத்தை, கடவுளை சுமந்த நற்கருணை பேழையை அவள் இறந்த பொழுது இந்த மண்ணில் கடவுள் மட்க விட்டிருப்பார் என்றால், நீங்களும் நானும் நம்பக்கூடிய அந்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற அந்த உன்னத தேவன் அவருடைய மகனுடைய பிறப்புக்காக பாவம் இல்லாமல் பிறக்க செய்து, மகன் பிறந்த பிறகு அவளை இந்த மண்ணில் மண்ணோடு மக்க செய்திருப்பார் என்றால், அனுமதிக்க செய்திருப்பார் என்றால், நாம் நம்பக்கூடிய கடவுள் ஒரு சீனலவாதி அல்லவா? நாம் நம்பக்கூடிய கடவுள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த ஒரு கடவுள் அல்லவா? இல்லை அன்புக்குரியவர்களே, என் கடவுள் எப்படி அனுமதிப்பா? அவருடைய மகனுடைய பிறப்புக்காக இந்த அன்னையினுடைய தாய்மையை பாதுகாத்து, கற்பை பாதுகாத்து, அவளுடைய தூய்மையை பாதுகாத்து, அவளுக்கு கடவுளுடைய ஆலயத்தில் அர்ப்பணிக்க அனுமதித்த அந்த தேவன் அவள் இறந்த பொழுதும் அவளுடைய உடலை இந்த மண்ணில் மட்க விடவில்லை. கடவுளுடைய நாமம் வாழ்த்தப் பெறுவதாக. ஆமென்.